கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் 10வது அதிகாரத்திலே 13 முதல் 14 வசனம். அந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. முக்கியமாக அதிலே 15வது வசனம், எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Assuredly I say to you, whoever doesn't receive the kingdom of God as a little child will by no means enter into it அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் கடந்த ஒரு சில தினங்களாக தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்தோங்க அப்படின்னா 9வது பாகம், we are coming into part 9 it seems. கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டு வருகிறார். நான் இதில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறேன். நீங்களும் அதே போல பிரயோஜனப்பட்டு வருகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். என் அருமையான சாதனை சகோதரியே, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை எப்படி நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் விளக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேக ஓமைகள் மூலமாக சொல்லுகிறார். சில நேரங்களில் அவர் தெளிவாகவே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் வந்தது என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நல்ல நல்ல அன்றாட கதைகள், ஓமைகளை, parables, through the parables he is always proclaiming the gospel of kingdom most of the times. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியங்களை சொல்லுகிறார். ஒரு ஓமை என்று சொல்ல முடியாது, அன்றாட நடக்கிற காரியங்களை, சூழ்நிலைகளை வைத்து பிதாவாய் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு நன்றாய் பிரசங்கம் பண்ணக்கூடியவர். அவர் இந்த இடத்துல சிறு பிள்ளைகளை வைத்து அதையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் ஒப்பிட்டு நம்மளோடு பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு, if you don't become like a little children you will not enter into the kingdom of heaven. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், there is no shortcut or a long way or any other way, there is a way. ஆண்டவர் அதை எப்படி சொல்றாருன்னா, நீங்களும் நானும் சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்களும் நானும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே ஒரு குழந்தைத்தனம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தை தான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்களும் நானும் குழந்தையிலேருந்து தான் இந்த பருவங்கள் வரை வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் நீங்கள் இந்த பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக there is a big difference between childish and childlike. குழந்தைத்தனம் வேற, குழந்தை குணம் வேற. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இந்த இடத்திலே தேவன் குழந்தைத்தனங்களை குறித்து பேசவில்லை, குழந்தைகளை போல அப்படிங்கிறாரு. குழந்தைக்குள் இருக்கிறும் ஒரு நேச்சுரலாகவே ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் ஒரு அழுதுகிற குழந்தை இருக்கிறது, அதுகிட்ட போய் நீங்கள் அழுதுகிட்டு இருக்குது ஒரு 3 வயது குழந்தை, ஒரு கிளுகிழுப்பு, ஒரு சிலுகிலுன்னு ஒரு சலங்க இருக்குது, செல்லம் கண்ணுடா செல்லம் ஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்னு சிரிக்கும். அதே குழந்தை ஒரு 40 வயசு ஆகுது, 40 வயசு ஆனால் ஒரு அதே மாதிரி கிரம்பியாக உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் செல்லண்டா செல்லம் கிளி கிளி கிளின்னா என்ன ஆகும்? மறுகண்ணத்தை காட்டுற மாதிரி ஆகிடும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? மனிதன் they are growing up, but எதை அவன் பின்பற்றி எதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை இழந்து வாழ பார்க்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? என் அருமையான ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, என்னென்னமோ காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சின்ன பிள்ளைங்கப்பா, நீ அதுங்கள்ட்ட நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சின்ன பிள்ளைங்களை நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பயங்கர கிளவரா யோசிப்பாங்க. ஒரு நாள் a mother was preparing a pancakes for her 2 sons. The boys began to argue over who would get the first pancake from her mother. Their mother saw the opportunity to teach one moral lesson. உடனே அம்மா சொல்றாங்க, if Jesus were sitting there
he would say, let my brother have the first pancake, I can wait அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார். அப்படின்னு ஒன்று அதில் உடனே மூத்தவன் சொல்லிட்டான் சின்ன தம்பியை பார்த்து, நீ ஜீசஸாக இருந்துக்கோ அப்படின்ட்டான். ஒரு அலையிலையா சொல்லலாமா, லெட் யூ பிகம் அ ஜீசஸ் மை யங்கர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டான். பிள்ளைங்களுக்கு எவ்வளவு ஒரு ஞானம் இருக்குதுன்னு பாருங்க. எந்த நேரத்தில் எப்படி செயல்படணும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க நம்ம சின்ன பிள்ளைங்க. நீ ஜீசஸாக இருந்துக்கடா அப்படின்னு உடனே விட்டு கொடுத்துட்டானா. இது மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க கண்ணாமண்ணான்னு யோசிப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஒரு சில காரியங்களை நல்ல முறையில் செயல்படுகிற முறையை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டோம்னா நீங்களும் நானும் we can easily enter into God's kingdom. Not only we can reap the benefits of the God's kingdom as well. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? If you don't reap the benefits of the God's kingdom அப்படின்னு இருந்துச்சுன்னா there is no point in entering into it. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? we should receive. அதனால தான் சொல்றது ரிசீவ்னே சொல்லி இருக்குது வேத வசனத்துல. you don't receive the kingdom அப்படின்னா அந்த இடத்துல எப்படி சொல்ற, you don't receive the benefits of the kingdom unless and until you become like a little children. நம்ம இதுல தான் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதல் காரியங்களாக நான் குழந்தையை போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னிடத்துல எப்படி இருக்கும்னா, they always approach very straightforwardly to their parents. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அவர்கள் they will boldly approach. இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது அவர்கள் இயேசுவை நோக்கி வந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏன்னா it is nature for the child to go and stay with their parents all the time. அவர்களுக்கு இயல்பாகவே உள்ள ஒரு குணம் அந்த குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அம்மா அப்பாவே சுத்திக்கிட்டு இருக்கணும், அம்மா அப்பாவோடே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அது வாழ்க்கையில் ஒரு பெரிய சொர்க்கம் போல நினைப்பார்கள். அப்ப இதில் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, எப்படி இந்த குழந்தைகள் தன்னுடைய தாயோடும் தகப்பனோடுமே உறவோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறது போல பிள்ளைகள் பெரியவர்களாய் இல்லை ரட்சிக்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கணும், தேவனோடு உள்ள உறவை நாடி வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த சின்ன குழந்தைங்க 1000 தான் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அப்பா அம்மாவை பார்த்தோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா அப்பான்னு வந்து ஒரு கட்டி அணைக்கும். பார்த்துருக்கிறீங்களா? அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பார்த்தீங்களா? எவ்வளவு இஞ்சி தின்ன மங்கி மாதிரி இருந்தால் கூட நம்ம சிரிச்சிருவோம் அந்த மாதிரி டைமில். என்ன சொல்கிறீங்க சொல்லுங்களா? ஏன்னா அந்த குழந்தை ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. அந்த மொமெண்ட் ஆஃப் ஜாய் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கிற அந்த அன்பிலே கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த குழந்தையிலேருந்து நீங்களும் நானும் நல்லா தெரிந்து கொள்ளலாம். அது தன்னுடைய தாயும் தகப்பனையும் பெற்றோரையும் தேடி நாடி வரக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதை நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும் எப்பொழுதுமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த நேரத்தில் அவர்கள் ஓடி வர நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, சீஷர்கள் அவர்களை அதட்டுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, through our spiritual journey don't expect a red carpet life. You don't expect that there will be always an encouragement. There will be also some disappointments. There will be also some hindrances and obstacles in our spiritual journey. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, why don't you pray அப்படின்னா, I have no time, I got that one and this one and that one அப்படின்னு சொல்லி I got distracted in all sorts of things, so I don't have pray. இதெல்லாம் ஒரு hindrances நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார், இந்த சில்ட்ரனை எதுவுமே ஹிண்ட்ரன்ஸா இருக்காது அவங்க அப்பா அம்மாட்ட போகணும் அப்படின்னு சொன்னா, அது என்னுடைய நோக்கம் எப்படியா இருக்குன்னா, தாய் தகப்பனோடு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவங்களுடைய இருதயம் அந்த ஒரு ஆவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். யார் இந்த டிசைபிள்ஸ்? நீங்களும் நானும் another point இதில் பார்க்க முடியும். இந்த சீஷர்கள் உண்மையிலே இவர்களுடைய பணி என்ன அப்படின்னா, இயேசுவை அறியாதவர்களும் இயேசுவினிடத்தில் வர விரும்புகிறவர்களையும் இவர்கள் தடை பண்ணாமல் இவர்கள் அழைத்து வந்து செல்ல வேண்டும். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது? the very people who are supposed to lead the people into Jesus, they themselves blocking them. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன அருமையான சொன்ன, அதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஓ, சொந்த கணவனார் தான் என்னை உற்சாகப்படுத்தணும், சொந்த மனைவி என்னை உற்சாகப்படுத்தணும், என்னுடைய சபை என்னை உற்சாகப்படுத்தணும். சில நேரம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வேற எப்படி இருக்குன்னா, இதிலே நம்மளுக்கு உற்சாகம் கிடைக்காம இதிலே ஒரு தடைகற்கள் போல ஒரு சில hindrances and obstacles இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. This is also natural. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
நீங்கள் நம்மளுடைய வெளிச்சம் என்ன அப்படின்னா, நான் நடப்பேன், ஒரு பய குறுக்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். நான் சொல்ல வரேன், யார் குறுக்க வந்தாலும் நான் நடப்பேங்கிறது தான் உறுதி. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஐயோ என்னை நடத்த வேண்டியவர்களே என்னை நடத்தலை, என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்களே சரியா இல்லை, ஐயோ என்னை என்கரேஜ் பண்ண வேண்டியவங்களே என்கரேஜ் பண்ணனாலும் ஸ்டில் ஐ ஷுட் சீக் த ரிலேஷன்ஷிப் அண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் மை காட். ஒரு அலையிலையா சொல்லலாமா? தட் இஸ் வாட் த சில்ட்ரன் டூ. தட் இஸ் வாட் த சில்ட்ரன் டூ. நீங்கள் ஒரு சிறு பிள்ளை அந்த இடத்துல கட்டி போட்டு, நீங்கள் ஒரு தாய் தகப்பன், அந்த சிறு பிள்ளையுடைய தாய் தகப்பனை நீங்கள் இங்கே இந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா எப்படியாவது அது கட்டை அவுத்து கொண்டு இங்கு வரதான் பார்க்கும். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? அதனுடைய எண்ணம் பூரா என்ன தெரியுமா முடியும்? கட்டு எவ்வளவு பெரிய கட்டுன்னு பார்க்காது, அது தன்னால் அறுத்து வர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை அதற்கு இருக்கும். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? இந்த பேஷன் இஸ் டிரைவிங் சச் லைக் தட். அதனுடைய இருதயத்தில் உள்ள அந்த ஆசை அது மாதிரி அந்த குழந்தைகள் இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட பார்க்கிறாரு. ஐயோ யார் யாரோ என்னை தடை செய்யலாம், யார் யாரோ உண்மையிலே தடை செய்யற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்களாக தவறாய் நினைத்து கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் that is a hindrance, but that shouldn't stop us. சொல்லலாமா? அப்படி ஆண்டவர் ஏன் தெரியுமா? நீங்கள் அவ்வளவு தடைகளிலும் இயேசுவை நோக்கி தேவனோடு உள்ள உறவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு அந்த சிறுவர்களுக்கு உதவி செய்தது போல பரிசுத்த ஆவியானவர் வழியாக எனக்கு உதவி கிடைக்கும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? Jesus saw that, saw those hindrances, saw the disciple who are obstructing, he rebuked them. ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்ப நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வேலை ஆண்டவரோடு உள்ள உறவை கெடுக்குதா? ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் ரெபியூக் பண்ணு அப்படிங்கிறாரு. இல்ல அவர் ரெபியூக் பண்ணுவாரு. ஏன்னா உங்களுடைய டிசைர் அவர் மேல இருந்துச்சு அப்படின்னா அவர் பார்க்குற எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லலாமா? உறவிலே டிரான்ஸ்பரண்ட் ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாங்களாம் ஓப்பன் புக் பிரதர், ஒன்றும் மறைவில்லை, ஒளிவு மறைவில்லை. இதை விட ஒரு நல்ல உறவு தான் தேவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு உறவு. ஹல்லேலூயா. எதுவுமே இடையில வரக்கூடாதுங்கிறாரு. சில நேரம் நம்மளுக்கு அநேக அலுவல்கள் இருக்கும், அநேக காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் அது ஒரு தடை கற்களாய் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே வந்து விடக்கூடாது. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படி தான் இந்த சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் பார்க்குறோம். அப்படின்னா சில நேரம் ஏன் எனக்கு தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவுல ஒரு தடைகள் வருது? சில இன்ட்ரன்ஸ் என்னுடைய பாவ வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டிருப்போம் ஆனாலும் ஒரு பாவ வாழ்க்கையை வாழுவோம், ரட்சிக்கப்பட்டிருப்போம் ஆனாலும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பிரியம் நம்மளுக்கே கில்ட்டியா இருக்கும். வெக்கமா இருக்கு பிரதர் போய் ஜெபம் பண்ணேன், வெக்கமாக இருக்கும், நம்மளுக்கே ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். எப்படிங்க இப்படி போய் செஞ்சுட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிங்க நான் போய் ஜெபிப்பேன், எப்படிங்க நான் போய் உட்காந்து வேதம் வாசிப்பேன், எப்படிங்க நான் சபைக்கு வருவேன்? நான் பார்க்குறேன் இன்னைக்கு நிறையா பேருக்கு எங்கே வந்து பிசாசு ஒரு கட்டு கொடுப்பான் அப்படின்னா தேவ உறவிலே, தேவ சபையிலே இப்படி தான் அவன் கட்டு கொடுத்து உங்களை இன்னும் கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவின் விரிசலிலே தூரப்படுத்தி விடுவான். ஒரு அலையிலையை சொல்லலாமா சகோதரன்? அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம், உறவு ஆண்டவர் கணவன் மனைவி உறவில் கூட அவர் என்ன சொல்கிறாரா, ஐயா நீ என்ன வேணாலும் சண்டை போட்டால் கூட ஆனால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சரியாயிடும். ஒரு அலையில சொல்கிறாரு. ஏன்னா உறவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காட் ஆல்வேஸ் ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. எவ்ரிஒன் ஹேவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எவ்ரிஒன் ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ் இன் தியர் லைஃப். பட் நம்ம ரிலேஷன்ஷிப்பை டிட்டோரியேட் பண்ணுறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு அலையில சொல்கிறீங்களா சகோதரி சகோதரி? அது மிக மிக முக்கியம் சகோதரி. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. ஐயோ சீஷன், நீ கொண்டு வர வேண்டியவன், என்னிடத்துல ஜனங்களை கொண்டு வர வேண்டியவன், நீனே ஸ்டாப் பண்றியா? I rebuke your actions. ஒரு அலையிலையா சொல்லலாமா? I rebuke the spirit which is acting upon you. Even though you are my disciple, you are not doing what should be supposed to be done by you. ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிரச்சனைகள் எது எல்லாம் தடை இருந்தாலும் நான் சொல்ல வரேன், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில வரவே கூடாது. ஒரு அலையில சொல்லலாமா? சண்டை போட்டால் கூட ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறமா போய் சண்டை போட்டுக்கிறேன். வேலை ரொம்ப இருந்தால் கூட நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு போய் நல்லா வேலையை பண்ணு. 10 மணி நேரம் பண்ணுறத ஆண்டவர் 5 மணி நேரம் ஆக்கி தந்துடுவார். ஒரு அலையில சொல்லலாமா? எல்லாமே நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு இருதயம் இருக்குமா, தாய் தந்தையினுடைய பிரசன்னத்தை அதை அனுபவித்து கொண்டே இருக்க தான் ஆசைப்படும். ஒரு அலையில சொல்லலாமா? இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரியவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவங்க என்ன தெரியுமா இருக்கும்? தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம். அதனால தான் தாவீது சொல்கிறான், 1000 நாளை
பார்க்கலும் உன்னுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே வசிக்கிறதே நான் விரும்புவேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? What a wonderful man he is. I would love to live in your courtyards, my God, Heavenly Father. Even though I can do more wonderful things, 1,000 days I can live outer, but I would prefer to live my life in your inner courts and in your courtyards. Hallelujah. The desire of a child. அதுதான் சிறுபிள்ளையை போல தேவ பிரசன்னத்தை நேசிக்க. சங்கீதம் 105வது அதிகாரம் Psalm 105 verse 3 and 4 சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Have a longing desire to stay in the presence of God. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். தன்னை யார் அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்களோடு இருக்கதான் இந்த சின்ன பிள்ளைக்கு பிடிக்கும். உண்மையா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? என் கூட இருக்குதும் ஒரு சின்ன குழந்தை என்னோட அங்கே உள்ள பிரதர் சதீஷ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், சதீஷ் பிரதரை பார்த்த உடனே ஐயா கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காது, அது பாட்டுக்கு இறங்கி இப்படி பண்ணிட்டு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஏன்? the love. எங்க தன்னை நேசிக்கிற அன்பு இருக்குதோ அதை தேடி முடியும். உங்களையும் என்னையும். Is there anyone who can love you more than Jesus? Is there anyone in this whole of this universe who can love more than our Heavenly Father? Then what stops us? What is hindering us to stay in His presence? ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? You can enter into His heavenly kingdom. அப்படின்னா ஆண்டவர் அதை பார்க்குறாரு. சுருபிளைட்டேருந்து கற்றுக்கப்பா, அது அப்பா அம்மாவை பார்த்துச்சுன்னா, அவங்களுடைய தேவ பிரசன்னத்தை பார்த்துச்சு அப்படின்னா உள்ள உடையாந்துருமே அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, இந்த சின்ன குழந்தைங்க தாய் தாமிட they will ask boldly. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? சார், நீங்களாம் உயிரோடு தான் இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயான்னு கொஞ்சம் சத்தமாக சொல்ல முடியுமா? ஆமாம். நான் சில சமயம் பார்த்துருக்குறேன், எங்கள் அம்மா, எங்கள் வீட்டில் 6 பிள்ளைங்க. எங்கள் அப்பா சில சமயம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எங்கள் அம்மாவே பேச பயப்படுவாங்க சில சமயம். என்னுடைய கடைசி தங்கச்சி இருக்கிறாங்க லூரில் தான். அது மூலியமாக போய் ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட்டை எங்கள் அம்மா கேட்க சொல்லுவாங்க எங்கள் அப்பாட்ட. அதுகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஒரு நாள் நான் உட்காந்து நான் உட்காந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் ஐ வாஸ் டூயிங் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க். மை தேர்ட் சன் யூதா கேம் டு மீ அண்ட் ஆஸ்க்டு மீ, டேட் கேன் ஐ வாட்ச் டிவி, கேன் ஐ வாட்ச் டிவி ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க. He was asking quite a few times. I didn't respond to him. Then finally he told me, Dad, please say yes அப்படிங்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ஸா, that doesn't mean that he is dishonoring me, that doesn't mean that he is disrespecting me. He trusts me like that, he loves me like that, he knows that I am loving him like that. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? என்ன பண்ணி எனக்கு சிரிப்பாயிட்டுன்னு சொன்னேன். அதுக்குள்ளார அவன் டிவி ஆன் பண்ணிட்டான். எப்படி? ப்ளீஸ் சே எஸ் அப்படிங்கிறான். அதில் ஒரு பொலைட்னஸ், அந்த வார்த்தையில் தான் நான் கவுந்தேன். இந்த ப்ளீஸ்ன்னு போட்டான் பார்த்தீங்களா? பரவாயில்ல, பிள்ளைய பிள்ளை பொலைட்டாக வேற கேட்டுருச்சு, பொழைச்சி போகட்டும்னு சொல்லி. சில சமயம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, நம்மளுக்கு சில பிள்ளை செய்கிறது பார்த்தா அடித்து நொறுக்கலாம் போல இருக்கும். அவங்க தாய் தகப்பன ஹலோ செல்லம் அப்படிம்பாங்க. ஏன்? அது ஓம்ட்டு பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முழிக்கக்கூடாது. நான் என்ன கொலம்பஸ் மாதிரியா கேள்வி கேட்டுவிட்டேன்? கிடையாது. ஏன்? அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கும் உனக்கு என்ன பார்க்குற 2 மணி நேரத்தில் உனக்கு சகிக்க முடியலன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம்? என்ன தம்பி நான் சொல்கிறது? என்ன சொல்கிறீங்க? அவங்க 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப், அது குழந்தை. அம்மா அப்பா நீ எனக்கு என்ன வேணாலும் நினச்சிக்கணும், அந்த அம்மா அப்பா அப்பா அம்மா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். ஐ லவ் மை சைல்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை வாழ்ந்த சிறு குழந்தைகள் இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக்கொள்ள விரும்புகிறார். Approach me boldly. I am waiting in my glorious throne. I am waiting in my gracious throne to see you, to help you, to deliver you. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Come unto me. அதனால தான் ஆண்டவர் அப்படி சொல்றது. அந்த உறவின் தன்மை, அந்த உறவின் நிச்சயம் இருந்தால் தான் நான் ஜெபிக்கும் போது எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? when you have a right relationship, நீங்களும் அதாவது நல்லா ஒன்று புரியுது. it is not a communication between the relationship is very important. communion between the relationship is very important. புரியுதானா உங்களுக்கு சொல்ல வருது? Communion
is better than the communications. Hallelujah. எல்லாத்தையும் நீங்க ஓப்பனா கணவனோட மனைவியோட பேசுறதுனால அவங்க ரெண்டு பேரும் நல்ல உறவு வாழ்றாங்கன்னு சொல்ல முடியாது. How they integrated through their souls, through their spirits and mind, that speaks very well. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா சகோதரர்? Communion. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது it is not about communicating. Hallelujah. It is all about communion. It is all about living together. Hallelujah. It is not about speaking together. God is speaking about living together in this case. Sharing together. Hallelujah. Abiding together. அப்படிதான் சொல்றார். சிறுவர்களை என்னிடத்தில் வரவருங்கள். ஹalleluya. எவ்வளவு அருமையான வார்த்தை. Bring them unto me அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதர சகோதரியே, இன்னைக்கு இந்த இடத்துல நீங்களும் நானும் ஒருவேளை ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க இல்ல ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத பிள்ளைங்களா இருந்தா கூட ஆண்டவர் உங்களையும் பார்த்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிறுவர் போல நீங்களும் என்னிடத்துல வந்தீங்க அப்படின்னா I will keep you in my lap. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் பாரபட்சமே இல்லை, பாரபட்சமே இல்லை. அவர் மடி உலகத்தையே தாங்கக்கூடிய மடி எல்லாருக்கும் இடம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் யாரையும் ஒதுக்குகிற தேவன் அல்ல. ஐயோ நாளா வந்தா ஏற்றுக்குவாரா, நாளா இப்படி இருக்குன்னு ஒன்றும் இல்லை, உன்னை தான் அதிகமாக ஏற்றுக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீ உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. வாட் இஸ் hindrance you from sustaining and keeping the relationship with God? What is stopping you from that? Write it down and remove it. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Remove it. Nothing should be. Children, தாய் தகப்பன் ஒரு காரியங்கள் அப்படின்னா அது எதையுமே இழக்க தயாராகிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சின்ன பிள்ளைங்க அப்படித்தான், அவங்களுக்கு எதிராக முக்கியம் அப்படின்னா அம்மா அப்பாங்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க வேறு மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசும். ஆனால் நேச்சுரலாகவே ஒரு குழந்தைகளுக்குள்ள தனம், அது குழந்தை ஒரு உள்ளம், தாய் தகப்பன்னா அதுங்களுக்கு உலகம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இரண்டாவதாக இந்த சிறு குழந்தைகளுக்கு they have a humble mind. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அவர்களுக்கு ஒரு தாழ்மையுள்ள மனம் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க சார், 1 பேதுரு 5:5 இப்படி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். Likewise, you younger people, submit yourself to your elders. Yes, all of you be submissive to one another and be clothed with humility. For God resists the proud, but give grace to the humble. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன சொல்றா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், கிருபை உள்ளவர்களுக்கோ தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்ற அந்த வசனம். மத்தேயு 18:4 அதிகாரம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சிறு பிள்ளைகளை போல நீ தாழ்த்தாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு 18:4. If you don't humble yourself like little children, you will not get into the kingdom of heaven. போட்டார் அடுத்த ஒரு போடு ரொம்ப அழகா போட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் கம்யூனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் த பேரண்ட். எப்படி குழந்தைகள் இருக்கோ அது போல எனக்கும் தகப்பனுக்கு இருக்கணும், அதுக்கு இடையில இருக்கிறதெல்லாம் காலி பண்ணணும். ரெண்டாவது என்ன சொல்றாரு? இந்த குழந்தைகளை போல தாழ்மையுள்ள ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட் இருக்கணும். நீங்க நல்லா பாருங்க சார், உங்க பிள்ளை நீங்க தான் ராஜாதி ராஜா, நீங்க ஒரு பெரிய அரசனாய் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல போய் விடுறீங்க, அரசன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் கூட மனசுல பெருசா இருக்காது. அங்க போன உடனே அங்க 10 11 அது சேத்துலையும் மண்ணிலையும் கோலத்திலையும் விளையாடிட்டு தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? நாங்கள் ராஜாவினுடைய பிள்ளைகளாக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காது, குழந்தைத்தனம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னையும் மற்றவர்களையும் வேறுபடுத்தி பார்க்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மற்ற யாரையுமே அது குறைவாக மதிப்பிடாது. ஈஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடும். தாய் தோப்பனுக்கு பக்குன்னு இருக்கும். சி அதெல்லாம் சரியாக வருமா, நம்மளுடைய தராதரத்துக்கு அதெல்லாம் சரியாக வருமா, நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு அது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி தாய் தோப்பன்னா குழந்தைங்களை சில நேரம் கெடுத்து விட்டுருவாங்களே தவிர, குழந்தைகள் நல்ல பாடங்களை தான் தாய் தோப்பனுக்கு கற்றுக் கொடுக்குது. ஓம்ட்டு புள்ள தான்ப்பா, நான் அவனுக்கும் ஒத்து போகுது, உனக்கு ஏன் ஒத்து போக மாட்டேங்குதுங்கிறது மாதிரி பிள்ளைங்க காமிக்கும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஒரு லோ ஸ்பிரிட் அவங்க இன்னொன்று ஆண்டவர் ரொம்ப அழகாகவே ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, they don't influence,
they don't look for power, they don't look for authority in their lives. ஏன் தெரியுமா? அதுங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வேலை எடுபடாதுன்னு. ஒரு அலையில சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா பிள்ளைங்களுக்கு ஐயோ அடம் பிடிச்சி சாதிக்கிறான்னு? ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஆழம் பார்ப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா கண்ட்ரோலு அப்பா மட்டும் தான் இருக்குதுன்னு நல்லா பிள்ளைங்களுக்கு தெரியும் சார். பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருவேளை நீங்கள் அறிவில் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கும் அதே மாதிரி தான் புள்ள பிறந்திருக்குன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அறிவாளி பிள்ளைங்க. நீங்களாம் ரட்சிக்கப்பட்டதுனால ஆண்டவர் நல்ல அறிவுள்ள பிள்ளைங்களை தான் கொடுத்துருப்பார். ஒரு அம்மைன்னு சொல்லலாமா எல்லாரும்? ஆமாம் ஆமாம். நம்ம மட்டமாக நினச்சி போகிறோம், அது பூரா கில்லாடிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, அவங்க நல்லா தெரியும் தாயும் தகப்பனும் இல்லாமல் ஐ cannot live. அதனால ஐ don't influence, I don't look for power, I don't look for authority, because through my parents I will get everything. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க யார் பெரியவங்க சுற்றி இருக்கு பார்க்கும், இந்த இடத்துல பார்க்கும், ஒரு சின்ன குழந்தைங்க இப்படி வரும், அங்கே அப்படி சுற்றும், இங்கே இப்படி சுற்றும், அப்படி பார்க்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டு பார்ப்போம், ஒத்து வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். யாரும் கட்டுக்கள்னா அதுக்கு தெரிஞ்சிடும் இங்கே வேலை நடக்காதுன்னு போயிடும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்பப்போ விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மாதிரி வந்து நம்மளுடைய மைண்டை டெஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்குதுங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. அவங்க நல்லா தெரியும், ஆகா இவங்க முடிவு பண்ணாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களோட பாய்ச்சக்கூடாதுன்னு அதுக்கு நல்லா தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் அதுங்களுக்கு ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட். ஏன்னா ஒருவனும் தன்னை மிஞ்சி எண்ணுவதற்கு மேலாக எண்ணாது இருக்க கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? டோன்ட் திங்க் வெரி ஹை ஆஃப் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. நீங்கள் அது மாதிரி நினைக்கும் போது அடுத்தவர்களை குறைவாக எண்ணி விடுவாய். அதுதான் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. நீ உறைவாக எண்ணும் போது, உன்னை உயர்வாக எண்ணும் போது மற்றவர்களும் அதே உயரத்தில் வைத்து பார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் அவருடைய உயரத்துக்கு நம்ம வர முடியாதுன்னு நம்ம உயரத்துக்கு வந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? பூமியில் இருக்கிற நம்ம உயரத்துக்கு வந்துட்டார், மனிதனாகவும் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாட் அ வண்டர்ஃபுல். குழந்தை எண்ணம், அதுதான் குழந்தை போல எண்ணம். அல்லேலூயா. ஹம்பிள் ஸ்பிரிட் கர்த்தருக்கு இருந்தது. ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறாரு, நீங்களும் நானும் அந்த குழந்தைகளைப் போல ஒரு தாழ்மையுள்ள எண்ணத்தோடு நீங்களும் நானும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பெருமையெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. எல்லாத்துக்கு மேலே அந்த குழந்தைங்களுக்கு ஹம்பிள்னா என்ன? தே வில் லேர்ன் த திங்ஸ் வெரி குவிக்லி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சூப்பராக சொல்லுவாம்ல, கற்பூரம் போல பார்த்திக்குதுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதுங்களுக்கு டூ மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வேலையே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த சிந்தனையுமே அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது சார். அதுங்களுடைய உலகமே தனி, தெரியும்ல, அவனுடைய உலகமே தனி. அப்போ ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? டே ஓ உலகம் தனி, நீ அது போல வாழ. அல்லேலூயா. குழந்தைகளை போல தான் நீ வாழ. ஆண்டவருக்கு இதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காமிச்சு நம்மளுக்கு விளக்க முடியும்ல. அதனால தான் குழந்தைகளை போல மாறுங்கன்ட்டார் ஒரே வார்த்தையில். அல்லேலூயா சொல்லலாம். என்ன போல மாறுங்கன்னு கூட சொல்லலைங்க. அவர் இவன் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதையாவது குண்டக்க மண்டக்க பண்ணிடுவான்னு. ஆண்டவர் இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி குழந்தைகளை போல மாறு. ரொம்ப ப்ராக்டிக்கல் தான் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணுங்கிற விதங்கள். ஆண்டவர் அது மாதிரி சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஸோ ஹம்பிள்னா என்ன தெரியுமா? எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இருக்கவே மாட்டான். முந்திரி கொட்டை மாதிரி சில பிள்ளைங்க இருக்கும். அதனால அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி ஆட்டிடியூட் கிடையாது. தனக்கு தெரிஞ்சதை சந்தோஷமாக முன்னாடி நின்று சொல்கிறது, அவ்வளோதான். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்ததையும் கற்றுக்கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தே ஆல்வேஸ் டீச்சபிள். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஹம்பிளாக இருக்கிறதோட டீச்சபிள் பிள்ளைங்களாக இருக்கணும். கற்றுக் கொடுக்கிறதை தாழ்மையோடு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் குழந்தை போல ஆக முடியும். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் அ ட்ரஸ்டிங் மைண்ட். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தே ஹாவ் அ ட்ரஸ்டிங் மைண்ட். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? அப்ரோச்சிங் மைண்ட். அடுத்து சொன்னேன் ஹம்பிள் மைண்ட். மூன்றாவதாக ட்ரஸ்டிங் மைண்டு. அந்த குழந்தைகளை போல ஆகணும்னா அந்த பாயிண்ட்ஸ் அப்படி தான். அப்ரோச்சிங் மைண்ட், அப்பா அம்மாட்ட அப்ரோச் பண்ணுறது, அது போல் நம்மளும் உறவு இருந்தால் தான் செய்ய முடியும்னு சொன்னேன். ரெண்டாவது ஹம்பிள் மைண்டு. தன்னை விட யாரையுமே கீழே நினைக்காதீங்க. என் ஃப்ரெண்டு, என்னுடைய சகோதரன், என் சகோதரி அழகாக பாருங்க, அப்படி அழகாக விளாடுங்க. அந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்ட்ட அவ்வளோ அருமையான பாடுங்கள். மூன்றாவது நம்பகத்தன்மை உள்ள எண்ணங்கள் இருக்கும். ட்ரஸ்டிங் மைண்டு. எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் புயபலமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மாத்திரமே தன் புய பலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா they don't trust everything. நன்றாக, but they do trust their parents like anything. ஒரு அலையில சொல்லலாமா? சத்தமாக சொன்னீங்கன்னா தான் எனக்கு உற்சாகமாக இருக்கும். அவங்களுடைய அப்பா அம்மா என்னத்தை சொன்னாலும் நம்பும் சார். அதனால தான் சின்ன பிள்ளைங்க வெளியில் சாப்பாடு விட்டும்போது நிலாவை பார்த்து அங்கே பாரு பாட்டிமா இருக்கிறாங்க வடை சுட்டாங்கன்னாலும் பேன்னு பார்த்துக்கிட்டு வாயை திறக்குது, ஒரு உருண்டையை விட்டுறோம். ஒரு அலையில சொல்லலாமா? ஏன்னா அப்பா கதை விட மாட்டார், அம்மா கதை விட மாட்டாங்கங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த இடத்துல கொஞ்சம் இருட்டாக இருக்குது, அங்கே பாரு அப்பா, அங்கே பாரு பூச்சாண்டி வர்றாரு, சொல்லும் நீ கொஞ்சம் வாயத்தர அப்படின்னு சொன்னால் வாயத்தரம். அங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு அலையில சொல்லலாமா? என்ன என்ன அப்படின்னா அப்படியே நம்பும் குழந்தைங்க. அதனால தான் அது ஈஸியாக. ஏன் அப்படின்னா எல்லாரும் சொன்னால் நம்பாது, தன்னை நேசிக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் நம்பும். ஒரு அலையில சொல்ல முடியுமா? அதுதான் என்னுடைய ஃபைனல் பாயிண்ட். God loves us. What stops us? Trusting in Him. Hallelujah. If you don't trust in Him, you will not receive, you will not reap the benefit of God's kingdom. Hallelujah. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க they enter into the kingdom but they don't receive, they don't reap the benefits from the kingdom of God. ஆண்டவர் சொல்றாரு, that will start only by trusting in Jesus. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாருங்க, இன்னொன்று இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரஸ்ட்னா என்ன தெரியுமா? தன்னுடைய தாய் தகப்பனை குறித்து யார் தப்பா பேசினாலும் பிடிக்காது. பார்த்துருக்கிறீங்களா? இன்னொன்று, சும்மாவே அந்த பிள்ளைங்க பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருங்க. டே எங்கள் அப்பா யார் தெரியுமா? ஒரு 2 பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா ஓட்டினாதான்டா வண்டியே ஓடும் அப்படின்ட்டு இருக்கான் ஒரு பையன். ஏன்னா அவங்க அப்பா வந்து பஸ்ஸில் டிரைவர். இவன் ஓட சொல்லியிருக்காட்டே எங்கள் அப்பா விசில் அடித்தாவே வண்டி ஓடுன்னு இருக்கான். அவன் யார்? அவங்க அப்பா கண்டக்டரு. பெருமை. நம்மெல்லாம் அப்பா வந்து துதினா வாயில் நீங்கள்லாம் எப்படி வச்சுருக்கிறீங்கன்னு தெரில. நான்லாம் இப்போ வந்து நான் ஒரு உறுதியோடு இருக்கிறேன், கண்ணை திறந்து உங்களெல்லாம் ஒர்ஷிப் நேரத்தில் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி. இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். சிரிப்பதற்கு நான் இதை சொல்லவில்லை. 10வது வருடம் நம்ம சபை பாருங்கள், ஜெபிங்கன்னு சொன்னால் அதுலேயும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க சார். நோ, இன்னும் உங்களுக்கு 100 வயசு யோபுவை போல் வாழ்ந்தாலும் இஃப் யூ டோன்ட் ரைஸ் யூ வில் நாட் ஷைன். ஒரு அலையிலியா சொல்லலாமா? எலும்பினால் தான் பிரகாசிக்க முடியும். ஒரு அலையிலியா சொல்ல முடியுமா? எலும்பினால் ஒளிய நீ பிரகாசிக்க முடியாது. இட் இஸ் a rule in God's kingdom. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சின்ன குழந்தைங்க நல்லா பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருக்க அவங்க அப்பா அம்மாவெலாம். எங்கள் அப்பா அவர்ரா, எங்கள் அப்பா எஸ்பிடா. அதே போல் தான் எப்படி அந்த ட்ரஸ்டிங் மைண்ட் எனக்குள்ளார இன்க்ரீஸ் ஆகுனா, நான் ஐ நீட் டு கன்ஃபஸ் த குட்னஸ் தட் ஐ ரிசீவ்டு ஃப்ரம் மை ஹெவன்லி ஃபாதர். ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஐ நீட் டு கன்ஃபஸ் இட். சும்மா யாராச்சும் இருக்கிறான்னு அவனை பார்த்து, நான் நேற்று ஒரு ஜெபம் பண்ணேன்டா, எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? எங்கள் அப்பாட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்கலன்னா கூட பரவாயில்ல, நீனா ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிச்சு அவனுக்கு உள்ள போடு, அவனும் அப்பாவை நம்ப ஆரம்பிச்சிருவான். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அவங்க they will boast about their parents. அவங்கள குறித்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க children, they will boast about Christ. அதனால தான் பவுலையா சொல்றான், என்னை குறித்து நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, நான் எனக்கு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லிக்கலாமா? நீங்க கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் as and when you get the opportunity, as and when you get an opportunity, always try to confess and praise God. Your life will be entirely different. ஒரு அலையிலையா சொல்லலாமா? இந்த ட்ரஸ்ட் அப்பான் காட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சகோதரனே சகோதரியே, எஸ்ஐயா 43:21 அதுதான் சொல்கிறது, இந்த ஜனங்களை எனக்குன்னு ஏற்படுத்தினேன். I have established these people for me. Why? To praise me. Hallelujah சொல்லலாமா? To confess about my goodness, to confess about my richness. Hallelujah. To confess about my power and majesty. இதுக்கு தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த துதியின் வேலை, ஜப வேலைலாம், oh what a wonderful, if we have a right communion with God, I challenge you, you cannot stop opening your mouth and heart. ஒரு அலையிலையா சொல்லலாமா? You will always see the opportunity. If there is no opportunity, you will try to create an opportunity
to praise him. ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா சகோதர சகோதரியா? You need to come into that kind of stage. Hallelujah. You will see the entire personality difference in your life. Hallelujah. As and when you sit in God's presence, that is the place. That is the place of the potter's hand. That is the place your personality will be developed. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Not going to some personality training in somewhere. Hallelujah. If you want your personality to be developed, sit in his presence. Hallelujah. அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துட்டு நீ ஆச்சரியப்படும்படி நீ மாறுவாய். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? நீங்க ஆச்சரியப்படுங்க. You surprise yourself by the changes. Hallelujah. அருமையான சகோதர சகோதரியா, இந்த சின்ன பிள்ளைங்க they trust like that. இன்னொன்று பாருங்க, அப்படின்னா இந்த பிள்ளைங்க தாய் தகப்பனு ஒரு காரியங்கள் உங்களுக்கு இருக்குது, இப்படியே இருக்குதுங்க. ஒரு சின்ன பிள்ளை அப்படி இருக்குதோ கீழே விழுந்து கிடக்கும், இப்படி சுத்தி கத்தி பார்க்கும், யாரும் இல்லை. அவங்க அப்பா அம்மா அப்படி வரட்டும் அழுவ ஆரம்பிச்சிருக்கும். பார்த்துருக்கிறீங்களா சின்ன குழந்தைங்க? ஏன்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய தேவை அந்த இடத்துல தூக்கி விடக்கூடிய ஒரு தேவை. அப்போ உன்னுடைய தேவை எங்கே கட்ட வேண்டும், எங்கே சொல்ல வேண்டும்? தேவ சமூகத்தில். ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஏன்னா அவர் மேல நம்பிக்கை இருந்தாதான் நம்ம முதல்ல ஜெபம் பண்ணவே போவோம். ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்க நம்மளுக்கு உதவி செய்யலைன்னே சொல்லி நம்ம இவ்வளவு நாள் யாருக்கும் நம்ம உதவி செய்ய முடியாத நிலைமையில போயிடுறோம். ஹalleluya. எனக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலை சகோதரி, ஐ சேலஞ்ச் யூ, நீங்க எப்படி வேணாலும் டோன்ட் ட்ரஸ்ட் இன் ஹியூமன் பீயிங் அட் ஆல். ஹalleluya. That includes your brothers and sisters, that includes your wife or husband, whoever it is. That includes your pastor as well. ஒரு ஹalleluya சொல்லலாமா? இது சொன்ன உடனே தான் சில பேருக்கு சிரிப்பே வருது. ஏன்? மனுஷன் சார், அவங்களாம் மனுஷன் சார். இன்னைக்கு எப்படி இருக்கலாம், நாளைக்கு தேவனோடு இருந்தால் தான் ஒழுங்காக இருக்க முடியும். ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? எல்லாம் எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஆட்கள்லாம் கீழே விழுந்து போயிட்டாங்க. ஹalleluya. இங்கே ஒன்றும் டேலண்ட் ஷோ கிடையாது. ஹalleluya. இந்த ராஜன் ராபர்ட்டோட நல்லா சர்வ் பண்ணுறதுக்கு ஆட்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு அன்பு நம்மளை கூப்பிட்டுருக்கு, அவ்வளோதான். அவர் ஹalleluya சொல்ல முடியுமா சகோதரனே சகோதரியை? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி தேவை, நீங்க பாருங்க, மார்க்ல 10வது அதிகாரத்துல 46வது வசனத்துல இருந்து 52 வரைக்கும் குறித்து வைத்துக்கணும். பிறவி குருடன் பர்த்திமேயு, அவன் எரிக்கோ நகர வீதியிலே, ஏதோ ஒரு வீதியில இயேசு போறதை தெரிஞ்ச உடனே அவன் தெரிஞ்சு கொள்கிறான் இயேசு தான் வர்றாங்கன்னு சொல்லி. குருடன் அவனோ பிச்சை எடுக்கிறதுக்கு வந்தான். அவன் பாருங்க, அது வரைக்கும் அவனுடைய கத்தல் வேற, அது வரைக்கும் அவனுடைய கத்தல் வேற, பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கை அன்றாடம் வாழுவதற்குன்னு. ஆனா அந்த நேரத்தில் இயேசு போறாங்கன்னு என்னுடைய தேவைகளை இவர் மாத்திரமே சந்திக்க முடியும் என்று அலற ஆரம்பிக்கிறான். கரங்களை தட்டி நன்றி செலுத்த முடியுமா? My dear brothers and sisters, அந்த பறவை குருடன் பர்த்திமேயு இயேசுவை நேராய் பார்த்ததில்லை, அவன் உணர்ந்ததில்லை, அவன் கேள்வி மாத்திரம் பட்டிருக்கிறான். ஹalleluya. அப்பாவுடைய மகிமை பொருந்திய ஒரு இயேசுவாய் தேவன் உலாவி வருகிறார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார். ஐயோ, நானோ இங்கே பிச்சை எடுக்கிறேன். என்னுடைய தேவை பிச்சை பாத்திரம் அல்ல, என்னுடைய தேவை தேவனை தரிசிக்கிற கண்கள். ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? அவனுடைய சிந்தை அப்படி இருக்கிறது. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே சீஷர்கள் சும்மா இருந்தா அதட்டுறான். ஹalleluya சொல்லலாமா? யார் அவனுக்கு சுகம் கொடுக்க உதவி செய்ய வேண்டுமோ அந்த சீஷர்கள், அந்த ஜனங்கள் அவனை அழைத்து கொண்டு போகாமல் சும்மா கடை அப்படிங்கிறான். பட் he started crying too much. ஒரு ஹalleluya சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? When you depend upon God, when you trust in God and சொல்ல மாட்டேன், when you trust only in God. Hallelujah. There is a big difference between trusting in God and trusting only in God. Hallelujah. Trusting in God நிறைய பேர் பண்றாங்க, அங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. Hallelujah சொல்லலாமா? Trust only in God. Hallelujah. பக்கத்துல உள்ளவங்க shake your hands with your neighbor and say trust only in Jesus ன்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Trust only in Jesus. Hallelujah. You may have a wonderful intelligence, you may have a wonderful health, you may have the wonderful wealth and everything. Okay, fine, thank you. But without Jesus, nothing is permanent in our life. Hallelujah.
There may be another intelligent person than me. There may be another richer person than me. There may be another helpful person than me. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. But when Jesus is with me and when Jesus is with you, there will be no difference between you and me. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? When he is with you, when he is with you and with me, there is no difference between you and me. We belong to the same vine branches. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு வேற்றுமையும் இல்லை. இந்த சின்ன குழந்தைங்க ஆண்டவர்கிட்ட நல்ல காரியம், தன் தாய் தகப்பன் என்னுடைய அழுகைக்கு என் பிரதர் நேற்று ஒரு குடும்பங்களை நாங்கள் சந்திக்க போனோம். அருமையான ஒரு சாட்சி ஒரு 5 நிமிடம் சொல்றதை நான் இந்த ஓரமாக உட்கார்ந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பிரதர் காந்தி அவங்க சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கை நான் சாவதற்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கை இப்படி போனா சரியில்லை, அது மாற வேண்டும், அவர் மாற்ற முடியும்னு சொல்லி ஒரு 2000 பேர் அப்ளிகேஷன் போட்டு 4 பேருக்கு தான் செலக்ஷன் கொடுப்பாங்கங்கிற ஒரு இடத்துல, ஆண்டவரே உங்களை நம்புறேன், உங்களை எனக்கு கொஞ்சம் தெரியும் ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவரே, I don't want to live like this poor life, my God, heavenly Father, please change my life அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 பேரிலே அவரையும் ஒருவராக தேவன் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ட்ரஸ்ட் ஒன்லி இன் ஹிம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் சார், நீங்க என்னென்னவோ உட்கார்ந்திருக்கலாம், அது மலை போல காரியமாய் இருக்கலாம். I don't care about it because my God and my Jesus is greater than your problems of mountains. He can do anything. It is beyond your expectations and imaginations. Hallelujah சொல்ல முடியுமா? Whatever requirements, if it is needed for you, that will be rightly done by my Lord Jesus Christ. But my humble question is, are you trusting in God? Are you trusting only in God? That is my humble question. Hallelujah. Children always trust only in their parents. Hallelujah. They always believe that, my father is the superhero, my mother is the best mom in the world. When you see, when the children say have the greetings of the Mother's Day and Father's Day, they always write it like that. My mother is the best mom. Even the mom wouldn't believe that. My father is the best mom. Do you know what my second son has written for the last Father's Day? Very, very jovially he has written. I could remember only 2 minutes. My father is too noisy sometimes, but I can excuse him for that. He said, he is the best preacher. I really don't know how he understood, because he couldn't understand the spiritual essence anyway. But somehow, why I am rejoicing when I am telling that means, somehow I could make an impact in my children's life. Or hallelujah சொல்ல முடியுமா? Somehow. My dear brothers and sisters, as a children, you need to trust only how the children are trusting only in their parents. In the similar way, we are called to trust only in our divine Father. Hallelujah. He will look after everything. Hallelujah. He will take care of us. நீ இன்னொரு காரியம், அந்த குழந்தைங்களை கவனிச்சு பாருங்க சகோதரனே சகோதரியே. இந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்கும், இல்லை அப்படி சும்மா உட்கார்ந்துருக்கிறோம், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அம்மாவோ அப்பாவோ வருகிற சத்தம் கேட்டால் கூட அந்த திசையை நோக்கி பார்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Who taught all these things? அம்மா இந்த ஆங்கிளில் வருவேன், அப்பா இந்த ஆங்கிளில் வருவேன், இப்படி பார்க்கணும் செல்லமே, அப்படி பார்க்கணும் செல்லமேன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்களேன், என்ன சுற்றி பார்க்குதுன்னா அதை சுற்றி வரும், இப்படியெல்லாம் பார்க்கும். ஏன்? பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இஃப் யூ லவ் காட், யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? எப்படி அவனுக்கு தேவ பிரசன்னம் தெரியாமல் போகும்? செத்து போனாதான். ரட்சிக்கப்பட்டவன் செத்து போனானா அங்கே போயிடுவான், டைரக்ட் பிரசன்னத்துக்கு போயிடணும். அப்படி இல்லைன்னா நீனே உன்னை கொஸ்டின் பண்ணிக்கணும். என்ன தம்பி சொல்கிறீங்க? ஹவு? Never even dare to say that you don't feel God's presence. Who are you? You are completely violating God's presence. No.
If you love, that is my primary condition. If you love, I always fail. Hallelujah சொல்றீங்களா சகோதர சகோதரியே? என்ன பிரதர் சின்ன பிள்ளைத்தனமாக பிரசங்கம் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப இதாக போகுது அப்படின்னு இருக்கலாம் உங்களுக்கு. நம்மளுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் நம்ம இன்சிக்னிஃபிகண்ட்டாக நினைக்கிறதுலேருந்து தான் சிக்னிஃபிகண்ட் திங்ஸை கர்த்தர் டீச் பண்ணுவார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். அதனால் யாரையுமே இன்சிக்னிஃபிகண்ட்டாக நினைக்காதீங்க. ஐயோ இதெல்லாம் தேராதுன்னு நினைக்காது. அவனை ஆண்டவர் பெரிய சந்ததியாக உருவாக்க முடியும். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லையா, ஆண்டவர் தொட்டு தூக்குனார்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். யோவான் 10:4 சொல்கிறது. சின்ன பிள்ளைங்க தன்னுடைய பெற்றோருடைய சத்தத்தை கேட்டதுக்கு செவி கொடுப்பதற்கு தயாராக இருப்பது போல நீங்களும் நானும் தேவனுடைய அந்த ஒரு மந்தையிலே உள்ள ஆடுகளாய் அவருடைய சத்தம், என் மெய்ப்பன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தேவ சத்தத்துக்கு நான் ஆவலாய் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. They always look. அப்பா என்ன சொன்னாலும் அப்படி பேசும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கதை சொல்லுங்களேன், நீங்கள் எந்த கதை சொல்லுங்கள் உலகத்தில், அதை வேற எவனாவது கேட்டால் செத்தே போயிடுவான். ஆனால் அந்த பிள்ளை அப்படியே சிரிச்சுக்கிட்டு கிடக்கும். எப்படி 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 ஒரே கதையை ரிப்பீட்டாக சொன்னால் கூட என் பிள்ளைக்கு நான் அப்படி தான் 2வது பையனுக்கு படிக்கும்போது சொல்லுவேன், அப்பா எகைன் அண்ட் எகைன் யூ ஆர் ரிப்பீட்டிங் த சேம் ஸ்டோரி பட் ஸ்டில் ஓகே ப்ளீஸ் கண்டினியூ அப்படிமா. ஏன் தெரியுமா? அவனுக்கு நம்ம பேச்சு பிடிக்கும், நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா பேச்சு பிடிக்கும், அப்பா அம்மா பேசணுங்கிறத விரும்புகிறாங்க. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை விரும்புகிற குழந்தைகளை, பெற்றோர்களுடைய சத்தத்தை விரும்புகிற பிள்ளைகளைப் போல நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை விரும்பி வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது ஐ வில் ஸ்டார்ட் டு ரீப் த பெனிஃபிட்ஸ். ஒரு அலையிலையா சொல்கிறீங்களா சகோதரி? பர்த்திமேயும் அப்படி தானே பண்ணிக்கிட்டான். தாவீதின் குமாரனே இயேசுவே இன்னும் அதிகமாய் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, சீச்சி இவங்க தடுக்கிறவங்களால நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது, என்னை தூக்கி விடுகிறவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை படைத்தவரால் மாத்திரமே என்னை சரியாக உருவாக்க முடியும். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் தேவன் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு வாழணும். ஆபிரகாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மார்க் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 36வது வசனத்துலலாம் எவ்வீரு என்கிற ஒரு யூத மனிதன், ஜபாலய தலைவன், தன்னுடைய மகள் மரிக்கும் தருவாயிலே இருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவிடத்தில் போய் நீங்கள் வந்து கை வைத்து குணமாக்க வேண்டும் என்று கேட்குறான். என்ன ஒரு சிறுபிள்ளைத்தனம் இல்லை? மார்க் 8வது அதிகாரத்தில் 100க்கு அதிபதி வரான். நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் வேலையாளு குணம் அடைஞ்சிருவாங்கிறான். இவன் சொல்கிறான் சின்ன பிள்ளை மாதிரி, ஐயா நீங்கள் வரணும், நீங்கள் என் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்து நோயோடு மரண படுக்கையிலே படுத்திருக்கிற என் அன்பு மகள் மீது உம்முடைய கரம் பட வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? நான் இதை வாசிக்கும் போது தான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, பொதுவாகவே நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இது ஆண்டவர் எனக்கு அது அப்படி அழகா எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு தினம் தினம் கை வைத்து ரபிக்களை கூப்பிட்டு ஜபிக்க வைப்பாங்க, ஆசீர்வதிக்க வைப்பாங்க. இவருக்கு அந்த காலத்தில் இவருக்கு இன்னொரு பேர் என்ன? இயேசுக்கு ரபி, போதகரே என்று பேர். இவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்றார். இவன் சின்ன குழந்தை, அவள் வந்து பெரிய தலிதாகுமி சிறுவனே எழுந்துரு என்று சொல்லி தான் எழுப்புகிறத பார்க்கிறோம். அப்ப இவனை அறியாம, ஏன்னா இவன் ஒரு எவீரு ஜபாலய தலைவன், யூத சினகாகில் அவர் தலைவனா இருக்கிறதுனால he know the complete traditions of Jews. So he asked, he resembled Jesus Christ not only as healer, as a teacher and a rabbi. So he asked him, you need to come down to my home, you need to lay down your hands upon my child. Or hallelujah sollalama. Oh, it may take a long time, but I want that blessing. Or hallelujah சொல்ல முடியுமோ? என்ன சொல்லுங்களா? வாட் ஒண்டர்ஃபுல். நம்ம சும்மா சாதனமாக படிச்சுட்டு போகிறோம்ல, எதுக்கிட்டா அப்படி சொன்னால், இவனே வந்து வில்லங்கத்தை தேடிக்கிட்டான் இப்படிலாம் நினச்சிடும். ப்ராப்பர் கான்டெக்ஸ்ட், ட்ரெடிஷன் கான்டெக்ஸ்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திஸ் இஸ் த ரைட். கைகளை வைத்து இயேசுவும் இந்த இடத்துல எப்படி ஜெபம் பண்ணாரா? அந்த சின்ன பிள்ளைங்களை வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணி இப்படி அனுப்பலை, அவர்களை மடியில் உட்கார வச்சு கைகளை வைத்து கரங்களை தட்டி நன்றி சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My humble request to you as a parents who are all sitting here, daily pray for your kids. Not only pray,
lay your hands upon them and bless them. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I always do that. Hallelujah. I always do that. இப்போ நம்ம அந்த மாதிரி செய்யணும். இந்த இடத்துல அந்த எவீரு என்கிற மனுஷன் செய்கிறான். நடந்து ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறாரு. நடந்து போய்கொண்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஐயா உங்கள் பெண் இறந்து விட்டால் நீங்கள் போதகர் இனிமேல் வருத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறான். டோன்ட் ask him to come to your home anymore because your daughter is no more அப்படின்ட்டான். இதுக்கு யார் உண்மையிலே பதில் சொல்லியிருக்கணும்? ஹலோ, நல்லா கவனிக்கணும். யார் உண்மையிலே பதில் சொல்லியிருக்கணும்? வேற யாராவது ஒரு மனுஷன். My Lord Jesus interceded here. Do not fear, only believe. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமோ? இந்த சிறுபிள்ளைகளை தடுக்கும் போதும் வேற யாரும் ரெபியூக் பண்ணல, ஜீசஸ் தான் ரெபியூக் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. when you have the desire, Jesus will take care of your hindrances. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். when you have the heart to go and stay and wait in his presence, he will take care of all the hindrances in your life. Hallelujah. He will remove it, eradicate and obliterate it. Or hallelujah sallalama. He will destroy it. Even you don't even find the iota of things in your life. Hallelujah. ஆண்டவர் அப்படி ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, யாரும் அவனுக்கு உதவி செய்யல, இயேசு பண்றாரு. some hindrances is coming along his way. Somebody is stopping his faith in me. I am going to intercede அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், do not fear ஜெவீரு, only believe. ஹல்லேலூயா. என்னவா? only believe. trusting like. அவர் சொல்றாரு, டேய் பெரிய மனுஷன் மாதிரி சூழ்நிலையை வச்சு யோசிச்சு இழந்து போயிடாதடா ஆசீர்வாதத்தை. சிறுபிள்ளை போல இந்த செத்து போன சூழ்நிலையிலும் கூப்பிட்டவர் யாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என்ன மாத்திரம் நம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு அலையா சொல்ல முடியுமா சகோதரனே சகோதரிய? நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் சூழ்நிலையை பார்த்துட்டு நம்மளுடைய 6வது அறிவு 7வது அறிவு 8வது அறிவுலாம் சில பேருக்கு யூஸ் ஆகிடுது. என்ன தம்பி சொல்றியா? இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி, இவன் கடைசியில் ஒரு மாதிரி இவன் ஆயிடுறான். அல்லேலூயா. ஒன்று எது எப்படி இருந்தாலும் சரி சார், நீ உருப்படியாக இருக்கணும்னா அப்பாவை கெட்டியாய் பற்றிக்கொள். ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் சரி பண்ணிடுவார். ஹல்லேலூயா. என்ன கிரியேட் பண்ணவர், நான் கிரியேட் பண்ணாதது குறித்து நான் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் படைச்சார், அவர் பார்த்துக்குவார். புரியுதுங்களா அன்பு சகோதர சகோதரி? ஐயோ அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, அதான் ஒரு வேலை. ஹல்லேலூயா. என்னுடைய வேலை என்ன? பூமி ஒழுங்கின்மையாவது சரியாகணும்னு நான் நம்புறது. ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? இதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல பார்க்குறாரு. என் அருமையான சகோதரர், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட அதுதான் பேசுகிறாங்க. I'm going to finish it. That's it. I got more points, but I think this is more than enough today. ஆண்டவர் நம்ம 3 பாயிண்ட் தான் கரெக்டாக பார்த்துருக்குறோம். என்னென்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட், அப்ரோச்சிங் மைண்டு, ஹம்பிள் மைண்டு அண்ட் ட்ரஸ்டிங் மைண்ட் இன் கிரைஸ்ட். சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் உண்டு, இதை நீங்களும் நானும் டெவலப் பண்ணிக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்குறோம். இன்னொன்று குறித்து வச்சுக்கொள்ளுங்க, ஷார்ட்டாக சொல்கிறேன், லவ்விங் மைண்டு. இந்த சின்ன குழந்தைங்க யாரையுமே வெறுக்காது. ஒரு அலையிலையும் சொல்ல முடியுமா? யாரை பார்த்தாலும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அந்த பிள்ளைங்களை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அவங்கள பார்த்து சிரிப்பாங்க இல்லைங்களா? சிரித்து அன்பாக இருப்பாங்க. இன்னசென்ட் லவ் அவங்கள்ட்ட இருக்கும் எப்பயுமே. அதனால தான் சொல்கிறது, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஒரு அலையிலையும் சொல்லலாமா? குழந்தைங்க சிரிச்சு ஏன் இறைவனை காணலாம்னா, இறைவன் கர்த்தர் கள்ளம் கபடம் இல்லாதவர், சூதுவாது இல்லாதவர் இல்லைங்களா? இந்த குழந்தைங்களுக்கு அப்படி தான். இவருக்கு சிரித்து நாளைக்கு வேட்டு வைப்போன்னு சிரிக்காது. ஒரு அலையிலையா சொல்லலாமா? நம்ம வேணால் யாரையாச்சும் பார்த்து சிரித்து வைப்போம், சிரிக்கலைன்னா நாளைக்கு இவன் நம்மளுக்கு வேட்டு வச்சுருவான். நம்ம புத்தி வேறு. ஏன்னா நம்ம தான் வளர்ந்த அடல்ட்ஸ் ஆகிட்டோம்ல. சிறு பிள்ளைகளாகவே இருங்கள். ஒரு அலையிலையா சொல்லலாமா? பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சின்ன பிள்ளையாகவே இருங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், சின்ன பிள்ளையாகவே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதங்கள் உண்டு. என் அருமையான சகோதரனே சகோதரி,
அன்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்கிவிங் மைண்ட். அந்த பிள்ளைங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்கிவிங் மைண்ட் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா அந்த பிள்ளைங்களுக்கு? தாய் தகப்பன் சண்டை போட்டிருப்பாங்க, அந்த தாய் தகப்பன் சண்டை போட்டிருப்பாங்க, குழந்தை நிமித்தமாக 2 பேரண்ட்ஸ் சண்டை போட்டிருப்பாங்க. 2 நாள் கழித்து அந்த 2 குழந்தையும் விளாண்டுக்கிட்டு இருக்கும். இந்த 2 குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் தான் பேசாமல் இருப்பாங்க. ஐயோ பாவம், ஒரு அலையில சொல்லலாமா? அது எல்லாத்தையும் மறந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும். நீங்களும் நானும் ஃபர்கிவிங் மைண்டோடு இருக்கும்போது நான் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நான் உள்ளே போவது மாத்திரமல்ல, சுதந்திரிக்கவும் செய்வேன். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி நம்ம அப்படியே எழுந்து ஜெபம் பண்ணுவோம்.